தியேட்டர் வந்து நமக்கு எப்போதும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக தான் இருக்கும். பட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்ஸுக்காக செப்ரேட்டாக மூவிஸ் வந்து எல்லா தியேட்டர்லேயும் இருக்குமா என்னன்றது டிஃப்ரெண்ட் தான். பட் யுஏஇயில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு செப்ரேட்டாக மூவி இருக்கும். அதுக்குன்னே செப்ரேட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் பார்ப்பாங்க. இங்கே இந்த சீட் பார்க்குறோம் பார்த்தீங்களா, கிட்ஸ் பூஸ்டர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீட்டோட ஹைட் வந்து கூட்டுறதுக்காக இந்த மாதிரி இதை போட்டு சின்ன குழந்தைங்க அது மேலே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரதுக்காக தான் இந்த மாதிரி சீட்டு. அதாவது நெக்ஸ்ட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்க்கே இயர்லி ஒன்ஸ் தான் கூட்டிகிட்டு போவாங்க. தேட்டர் பக்கத்துலேயே இருந்தாலும் கூட, அதாவது படம் பார்க்கும்போது குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. குழந்தைங்களுக்குன்னு செப்பரேட்டாக மூவியும் இருக்குது. சில ஃபிலிம்க்கு வந்து நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். மூவினால் ஒரு குழந்தைங்க கெடுறது கிடையாது. அந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணவே ஒழிஞ்சு, சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் இதுவாக தப்புன்னு சொல்லும்போது தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அவங்க ஆராய தொடங்குவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்றாப்புல உள்ளதை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கிட்ஸ்க்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் 5 வயசுக்குள்ளே நம்ம சொல்லி வளர்க்கும்போது தான் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் பதிய ஆரம்பித்து அதை வந்து செய்ய தொடங்குவாங்க. அதாவது 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து எல்லாமே டீச் பண்ண தொடங்கணும்.